ஓகே. இப்ப பிரைமரி எதிரியா நாங்க திமுகவ பார்க்குறோம். அதனால திமுகவ விமர்சிக்கிறோம். களத்துல இல்ல அதிமுக விமர்சிக்கல. கொள்கை எதிரியே தேவைப்படும்போது நாங்க பாஜகவ விமர்சிக்கிறோன்றீங்க. நாம் தமிழர் களத்துல இருக்கிறாங்க. கடுமையான விமர்சனத்த தாவேக்க மேல வைக்கிறாங்க. அவங்களுக்கு ஏன் எதிர்வினை ஆற்ற தாவேக்க மறுக்குது? ஏதாவது ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்கா? இல்ல அப்படி இல்லை. என்னன்னா, தமிழகத்துல ஒரு 30, 40 கட்சிகள் இருக்கு. நம்ம யாரை நோக்கி பயணிக்கிறோம்? பெரும்பாலான 99% மக்கள், கோடிக்கணக்கான மக்களை நோக்கி பயணிக்கிறோம். சின்ன சின்ன கிளைகளை, சின்ன சின்ன கூட்டத்தை கண்டிப்பாக நம்ம பேசி நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம் என்பது எங்களுடைய கருத்து. யார் யாரெல்லாம் சும்மா 15 வருஷமாக வெறும் கூட்டமாக நடத்தி கொண்டு சிறு கூட்டமாக இருப்பவர்களை பற்றி பேச வேண்டிய அவசியமே கிடையாது. 8.2% வாக்கு வங்கி வச்சிருக்காங்க சார். இல்லை, நாம் தமிழர். வாக்கு பெர்சன்டேஜ் எப்படி வேணாலும் வாங்கலாம். நீங்கள் ஒரு சில டைம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகளே மாற்றி இவங்களுக்கு போடணும்னு சொல்லி, ஏன்னா அப்போல்லாம் வந்து கட்சி அனௌன்ஸ் பண்ண டைம், அப்போது அவர்களே மாற்றி போட்டிருக்கலாம். ஏன்னா அப்போல்லாம் வந்து அனுசரணையாக எங்கள் தலைவரை பற்றி புகழ்ந்து பேசிகிட்டு இருந்தார். அதனால தான் அப்படி ஒரு ஹைப் கிராஃப் இருந்துச்சு. இந்த தேர்தல் உங்களுக்கு சொல்லும், சிறு சிறு கூட்டங்களையெல்லாம் நம்ம பேசிட்டு நம்மளுடைய நேரத்தை வீணடிக்க வேண்டாம். ஏன்னா அவங்களுடைய டார்கெட் என்னென்னா, டெய்லி அவங்களுடைய முகத்தை காட்டி வியாபாரம் செய்வது மட்டும் டார்கெட்டாக வச்சுருக்கவங்கள பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்கள மக்கள் நோக்கி போகணுன்ற அவசியம் இல்லை. ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களா? ஒரு தொகுதியாக ஜெயிக்கணும்னு நினைக்கிறாங்களா? இல்லை. அரசியலில் ஜெயிக்கவும் வேணாம், மக்களை நோக்கியும் செல்ல வேண்டாம். சும்மா ஒரு கம்பெனியை வச்சு நடத்திட்டு இருக்கிறோன்ற பற்றி நம்ம பேசவே வேண்டாம். நம்ம பெரிய